வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 30 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தெலுங்கானாவின் வடகிழக்கு பகுதியில், அதாவது சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானாவின் வடகிழக்கு பகுதி இணையும் இடத்துல நீடித்துக் கொண்டிருந்த அந்த மோந்தா புயலின் செயலிழந்த ஆழ்ந்த மண்டலம் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது அப்படியே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் சென்று, ஜார்க்கண்டிலிருந்து மேற்கு வங்கம் சென்று, பிறகு வங்கதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக அஸ்ஸாம், மேகாலயா வழியாக அருணாச்சல பிரதேசம் நோக்கி பயணிக்கும். ஆனால் மழை பொழிவு இதோட மேற்கு பகுதியிலையும், அதற்கு பிறகு வடமேற்கு பகுதியிலையும், அதற்கு பிறகு வடக்கு பகுதியிலையும் அமையும். இது தொடர்பாக அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது மகாராஷ்டிராவின் நாக்பூர், மத்திய பிரதேசத்தினுடைய போபால், உத்தரப்பிரதேசத்தோட அலகாபாத் உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் காட்மாண்டு உள்ளிட்ட நேபாள பகுதி, அதனை ஒட்டி உள்ள பீகார் பகுதி, வடக்கு பகுதி, பீகாரோட ஒட்டுமொத்த பகுதியில் வடக்கு அதிகம். பிறகு அப்படியே டார்ஜிலிங் உள்ளிட்ட மேற்கு வங்க பகுதி, அப்படியே அது பூட்டானுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு சிக்கிம் மற்றும் அப்படியே மேகாலயா, அசாம் கொடுத்து, பிறகு அங்கே போய் செயலிழந்து அருணாச்சல பிரதேசம் போய், அதுக்கப்புறம் சீனா, மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் போய் முற்றிலுமாக செயலிழக்கும். இது செயலிழப்பதற்கு 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி தான் முடியும். 3ஆம் தேதி ரைட். அடுத்தபடியா அரபிக்கடல்ல ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அது இன்றைக்கு புயலாக மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதுவும் இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் புயலாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்படியே புயலாக மாறினால் சில மணி நேரங்கள் ஒரு பெயரை பெற்றுவிட்டு செயலிழந்து விடும். ஒருவேளை இது புயலாக மாறி ஒரு பெயரை பெற்று ஒரு பெயரை வீணடித்து விட்டு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும் என்பதற்காக புயலாக மாறும் என்று அறிவிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது புயலாக மாறி உடனடியாக செயலிழந்துடும். புயல் என்ற அளவிலே பிக்கப் ஆகும். செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குஜராத் கரையை கடக்க இருக்கிறது. நாளை 31ஆம் தேதி. 1ஆம் தேதி உள்ளே போய் செயலிழந்து மழை பிடிப்பை கொடுத்து விட்டு முற்றிலுமாக அதுவும் செயலிழந்துடும் 2ஆம் தேதி. அப்போ 2 நிகழ்வுகளும் செயலிழக்குண்டால் 2ஆம் தேதி. அப்போ 3ஆம் தேதி என்னாகும்? எந்த நிகழ்வுமே இருக்காது. புதிதாக ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு, அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வழியாக, மியான்மர் வழியாக வங்கக்கடலோட மியான்மர் கரைக்கு வந்தடையும் ஒரு காற்று சுழற்சி. இது ஏன் அங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வு ஈர்க்கிறது, சுழற்சியோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கொண்டு செல்கிறது. இந்த இணைக்கப்பட்ட படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த அரபிக்கடல் சுழற்சியும் வங்கக்கடலிலிருந்து உள்ளே நுழைந்து சத்தீஸ்கர் நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியும் ஒன்றிணைந்து சுழல்வதை இந்த படத்தில் காணலாம். எவ்வளவு காற்று சுழல்கிறது, எங்கெல்லாம் போய் இந்தியாவை சுற்றி வருகிறது, அரபிக்கடலையும் இந்திய தீபகற்பத்தையும் வங்கக்கடலையும் இணைத்துக் கொண்டு சுழல்கிறது என்று பாருங்கள். அப்போ இவ்வளவு காற்றும் அத்தனை இடத்திலும் மழை பெய்யுமா? பெய்யாது. ஆய்வுக்கான ஆதாரத்தை கொடுக்கும் பொழுது ஆய்வறிக்கையில் நீங்கள் ஆழ வேண்டும். ஆய்வில் நீங்கள் ஆழ வேண்டும். ஏன், எதற்கு என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட படங்களை உங்களுக்கு வழங்குகிறேன். இதுல எங்க இரு காற்று இணைவு இருக்கோ அங்கத்தான் மழை பெய்யும். வெப்ப நீராவி இருக்கிற இடத்துல குளிர் நீராவி பட்டால் மழை பெய்யும். குளிர் நீராவி வெப்பமடைந்தால் மழை பெய்யும். வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வங்க கடலோரமோ அல்லது கடற்காற்றையோ அல்லது மரங்களால் குளிர்வித்தால் மழை பெய்யும். இப்போ இதுல ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த அரபிக்கடல் நிகழ்வும் வங்கக்கடலில் இருந்து சத்தீஸ்கர் போய் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து சுழலும் பொழுது நிலநடுக்கோட்டிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னரைக்கோள நிகழ்வு வட அரைக்கோளத்திற்கு, அதாவது நீராவி காற்றை அனுப்பும் எம்ஜிஓ அமைப்பு
ஒன்றே ஒரு, அதாவது எம்ஜிஓ அமைப்பு இப்பதான் அந்த இறுதி கட்டத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கிறப்போ இறுதியாக ஒரு நிகழ்வு இருந்து கொண்டிருக்கு. இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் எம்ஜிஓ அமைப்பு அமையும். இருந்தாலும் இந்த எம்ஜிஓ அமைப்பு அரபிக்கடலுக்கு தென்னரை கோளத்திலிருந்து காற்றை அனுப்பி அரபிக்கடல் நிகழ்வு சுழற்சியால் ஈர்க்கப்பட, வங்கக்கடலிலிருந்து உள்ளே சென்ற நிகழ்வும் சுழற்சியால் ஈர்க்கப்பட வெப்ப நீராவி கிடைக்கப் பெறுகிறது. இப்பொழுது இவ்வளவு நாளாக வங்கக்கடலின் இலங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வெப்ப நீராவியை பெற்று வந்த நிலையில இந்த நிகழ்வு மேற்கே வந்த காரணத்தினாலே, எது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு மேற்கு வந்த காரணத்தினாலே, அரபிக்கடலுக்கு தெற்கே வந்த காரணத்தினாலே, அரபிக்கடல் வழியாக தென்மேற்கு பருவக்காற்று போல நுழைந்து வங்கக்கடல் பகுதியில் இருந்து உள்ளே நின்ற சென்ற நிகழ்விற்கு காற்று வருகிற காரணத்தினால்தான் நேற்றைக்கு கன்னியாகுமரி, நீலகிரி இடைப்பட்ட பகுதியில வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கொண்டிருப்பதிலிருந்து நெகமம் வரைக்கும், பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் வரைக்கும், உடுமலைப்பேட்டை கூட தூரல் சாரெல்லாம் கொடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நேற்றைக்கு இருந்தது. பொள்ளாச்சி வடக்கு மற்றும் வட கிழக்கு நெகமம் வரைக்கும், கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. அது நேற்றைக்கு திடீர் தீவிரத்திற்கு காரணம் அரபிக்கடலில் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை ஆந்திராவின் தெலுங்கானாவின் வடகிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த நிகழ்வு ஈர்த்ததன் காரணமாகத்தான். இப்பொழுது அது வடக்கே நகர்ந்த காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாய் வழியாக ஈர்த்தாலும் குறைவாக இருக்கும். நேற்று போல் பெரிய மழை இருக்காது. நேற்றைக்கு 2 சென்டிமீட்டர் வரையும் வால்பாறையில் பொழிந்திருக்கிறது. அதே போல கன்னியாகுமரியிலையும் 1 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தது. டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று மாலை எதிர்பார்த்த தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் கொடுத்தது. ஒட்டங்காடு, பேராவூரணி அருகே இருக்கக்கூடிய ஒட்டங்காடு 1 சென்டிமீட்டர் மழை கொடுத்திருக்கிறது. இப்படி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, தொண்டியை ஒட்டியுள்ள பகுதி, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை நேற்றைக்கு கொடுத்து கடலோரம் வந்து இறங்கியது. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு. இந்த நிலையில இந்த நிகழ்வு எல்லாம், அதாவது நாளை குஜராத் கடக்க போகிற நிகழ்வு ஒன்று, ஏற்கனவே வங்கக்கடலிலிருந்து இப்படி சத்தீஸ்கர் போற நிகழ்வு அருணாச்சல பிரதேசம் போகும் வரைக்கும் பெரிய அளவு மழை இருக்காது. காரணம், விலகி போகிறது. புதிய நிகழ்வை கொண்டு வருவதற்கு சாதகம் இல்லை. காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி இழுத்து கொண்டு செல்கிறது. இனிமேல் அந்த நிகழ்வு நமக்கு பெரிதாக மழை தராது என்றாலும் கடலோரத்துல வெப்பச்சலன மழைப்பொழிவு, மேற்கு திசை காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக லேசான மழைப்பொழிவை வரக்கூடிய 2ஆம் தேதி வரை கொடுக்கும். லேசான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில், ஒரு சிலன்னு சொல்வதை விட ஓரிரு இடங்களில், ஆக 2ஆம் தேதி வரை பெரிதாக மழை இருக்காது. ஆனால் இடையிலே ஒரு குழப்பம் வரும். மதியத்துல மாலையில ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் பெரிதாக மழை தந்து விடாது. மிரட்டி விட்டு தூறலை கொடுத்து விட்டு போகலாம், அல்லது மிரட்டலோடு போய்விடலாம். ஆகையின் காரணமா 2ஆம் தேதி வரை பெரிதாக மழை இருக்காது. ஆக அறுவடை விவசாயிகள், உலர்த்தும் விவசாயிகள் நிம்மதியாக எல்லா படியும் செய்து முடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதி மழை பொழிவை, மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் முதல் மயிலாடுதுறை வரை வடகடலோர பகுதிகளுக்கு கொடுக்க இருக்கிறது. அதாவது திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை வரை வடகடலோரமும், பிறகு உள்ளே வட உள் பகுதிகளுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி 3ஆம் தேதி மாலை இரவிலே கொடுக்க போகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், அடுத்ததாக வரக்கூடிய மியான்மர் கரையோரம் வரக்கூடிய நிகழ்வு அப்படியே அது மேற்கு வங்கத்திற்கோ ஒடிசாவிற்கோ போக முயற்சி செய்யும். முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில 2ஆம் தேதி முயற்சி செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில 2ஆம் தேதி 3ஆம் தேதியில போய் அங்கே சென்ற நிகழ்வு செயலிழந்து விடும் என்பதனால அதன் பிடியிலிருந்து விடுபட்டு விடைபெற்று தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும். அது அங்கே புயலாக உருவாடால் புயலாக உருவாகிவிடும். ஆனால் புயலாக உருவாவதற்கு வாய்ப்பில்லை. எந்த ஒரு நிகழ்வு வளிமண், அதாவது வங்கக்கடல்ல எந்த ஒரு நிகழ்வு உருவானாலும் வடகிழக்கு பருவமழை காலத்துல தமிழ்நாட்டுக்குத்தான் வரும். அதே நேரத்துல ஒரு காற்று சுழற்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். வங்கக்கடலுக்கு எந்த இடத்தில் வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை. மியான்மர் கரையோரம் வந்தாலும் அது காற்று சுழற்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஒரு தாழ்வு நிலையாக இருந்தால், கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் கடலோர தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு வெல்மார்க் லோ பிரஷர் என்றால் தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரத்திற்கு வரும். ஒரு டிப்ரெஷனா இருந்தா ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடும். ஒரு டீப் டிப்ரெஷன் புயல் என்றால் ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி வடக்கு பகுதிக்கு போய்விடும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்னும் பெரிதாக தீவிரமடைந்தால் அதுக்கு, அதாவது மேற்கு வங்கம், வங்கதேசம் என்று போய்விடும். ஆனால் வரக்கூடிய 2ஆம் தேதி
மியான்மர் கரையோரத்திற்கு வரப்போகிற ஒரு காற்று சுழற்சி ஒரு சாதாரண காற்று சுழற்சி. அது அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய செல்ல போகிற அந்த நிகழ்வு ஈர்ப்பதன் காரணமா அப்படி வடக்கு நோக்கி போகும். அது செயலிழந்த பிறகு அதிலிருந்து விடுபட்டு தப்பி தமிழ்நாட்டை நோக்கி வரும். சரி, எப்போ வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக வரும். முழுமையாக 6ஆம் தேதி வந்து சேரும். அப்போ 3ஆம் தேதி அது வரும் பொழுது வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி காற்றை, அதாவது வடமேற்கிலிருந்து குளிர்காற்றை பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் இருந்தும் என எல்லா நிகழ்வும் செயலிழந்துடும். அப்ப எந்த நிகழ்வுமே இருக்காது. இப்ப அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் கரை கடந்து செயலிழந்துடும் 3ஆம் தேதி. ஆக 3ஆம் தேதி இமயமலை எல்லையோர பாகிஸ்தானில் இருந்தும் இமயமலை காஷ்மீர் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் இருந்தும் வட மாநிலங்கள் வழியாக குளிர்காற்றை இது ஈர்க்கும். எப்படி ஈர்க்கும்? வங்கக்கடலுக்கு ஈர்க்கும் பொழுது அது மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக, கர்நாடகாவின் தெற்கு பகுதி வழியாக, தமிழ்நாடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வந்து வடகடலோரம் வந்து கடலில் இறங்கி வங்கக்கடலோட மியான்மர் நிகழ்வுக்கு போகும். இதனால அங்கிருந்து வரும்பொழுது அது குளிர்காற்று, மகாராஷ்டிரா தாண்டியதும் அது வெப்பமடையும் படிப்படியாக. அதாவது காஷ்மீர்ல இருந்து புறப்படும் போது அது குளிர்காற்று, அது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரும்பொழுது அதுல உள்ள குளிர் காணாமல் போய் சாதாரண ஒரு நார்மலான காற்றா இருக்கும். பிறகு அது வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீராவி மேலெழ தொடங்கும். மேலெழுந்ததும் மேலடுக்கிலே அதுவோடு இணைந்து மேலடுக்கிலே கடலோரம் வரும், கீழடுக்கிலே அதுவும் கடலோரம் வரும். மேலடுக்கில் இருக்கிற காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால்தான் மேலடுக்கிலே அது கடலோரம் வருகிறது. கடலோரம் வரும் பொழுது வங்கக்கடலில் இறங்க முற்படும் பொழுது கடலோரத்தில் உள்ளே நுழையும் கிழக்கு காற்று அதை குளிர்வித்து தமிழ்நாட்டிலே 3ஆம் தேதி மாலை இரவு மழை பொழிவை வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் அமைப்பால் ஏற்படுத்த போகிறது. ஆக வரக்கூடிய 3ஆம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவை மாலை இரவிலே ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது 3ஆம் தேதி. சரி, 4ஆம் தேதி என்ன செய்யும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நெருங்கி வரும். நெருங்கி வரும் பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழையக்கூடிய அந்த வெப்ப நீராவி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாகவும் நுழையும். அப்பொழுது அந்த மியான்மர் நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஒடிசா கரைக்கு வந்துவிடும். அப்பொழுது இந்த காற்று கர்நாடகா வழியாக நுழைய தொடங்கும். ஆக காற்றென்றால் புயல் அல்ல, மழையை உருவாக்கக்கூடிய மேலடுக்கில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டுக்குள் வரும் பொழுது 4ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து வடவுள் மாவட்டங்கள், வங்க கடலோரம், டெல்டா உட்பட டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு 4ஆம் தேதி மழை வாய்ப்பு உண்டு. மாலை இரவிலே ஆங்காங்கே மழை எங்கிருந்து வரணும் பார்த்தீங்கன்னா, கோடியக்கரை முனைக்கு திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதியில் இருந்து வரும். திருவாரூருக்கு கும்பகோணம் மற்றும் பாபநாசம் பகுதியில் இருந்து வரும். தஞ்சாவூருக்கு திருச்சி மாநகரம் மற்றும் பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பகுதியில் இருந்து வரும். ஆகவே இப்படி வட மேற்கிலிருந்து நீராவி காற்று தென்கிழக்கு நோக்கி வர தென்கிழக்கு காற்று, கிழக்கு காற்று, தெற்கு காற்று நுழைந்து குளிர்வித்து பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று அடுத்த நாள் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். 5ஆம் தேதி அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வந்துவிடும். அதாவது மியான்மர் கரையிலிருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஆந்திர பிரதேச கரைக்கு அப்பால் வரும் பொழுது அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாகவும் கர்நாடக வழியாகவும் கேரளா வழியாகவும் அந்த அதாவது வடமேற்கு மேற்கில் இருந்து காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் 5ஆம் தேதி மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஒரு வளிமண்டல சுழற்சியாகவே தமிழ்நாட்டு கரைக்கு வரும் என்பதனால பெரிய அளவிலே மழைப்பொழிவை கொடுக்காது என்றாலும் மாலை இரவு இடி மழைப்பொழிவை 3ஆம் தேதி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம், 4ஆம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடகடலோரம் டெல்டா மற்றும் 5ஆம் தேதி கேரள கர்நாடக ஆந்திர எல்லையோரம் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஆங்காங்கே காற்று கணவாய் பகுதிகள் உட்பட 5, 6ஆம் தேதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதி பெய்யாத இடத்தில் 6ஆம் தேதி பெய்யும். 2 நாளும் பல இடங்களில் ஒதுக்கவும் இருக்கு. ஆனால் மழைப்பொழிவு இல்லாதது வந்துவிடும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றிலிருந்து வரக்கூடிய 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பில்லை. 3ஆம் தேதி தான் அடுத்த மழை, அதுவும் ஆந்திர எல்லையோரம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மழைப்பொழிவு அப்படியே வங்க கடலோரத்துக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரை எல்லா தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆனா தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அடுத்த நிகழ்வு இருக்கு. இதுதான் அறிக்கை. இந்த ஒரு நிகழ்வு தான் நினைக்காதீங்க. பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு. உடனடியாக அதை சொல்லலைனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு. இந்த அமைப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மழைப்பொழிவு எப்படி என்று. பிறகு அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வந்துவிடும். வந்ததும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது போதிய வெப்ப நீராவி கிடைக்காமல் கொஞ்சம் குளிரையும் கொண்டு வரும். அதாவது இங்கே கடலோரம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில்
காலத்துல பனிப்பொழிவை கொடுக்கும். காரணம் என்னவென்றால் இந்த நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதி வழியாக குளிர்காற்றை மட்டும் ஈர்க்கிறது. தென்னரை கோளத்துல MJO எதுவும் அந்த நேரத்தில் இருக்காது என்பதன் காரணமாக வெப்ப நீராவி போதுமானதாக கிடைக்காமல் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய மேகத்தை மட்டும் குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் மழைப்பொழிவு கொடுத்து ஓய்ந்ததும் பனிப்பொழிவு அதிகாலை நேரத்தில் இருக்கும். இருந்தாலும் பனி வந்தால் மழை வராது என்று நீங்கள் நினைத்து குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். அடுத்த நிகழ்வு பின்னாடியே அந்தமான் பகுதியிலிருந்து வந்தடைந்து விடும் 10ஆம் தேதி வாக்கில். ஆக 5லிருந்து 9ஆம் தேதி வரை வெப்பச்சலன இடிமழை பொழிவு, நிகழ்வு மழை, காற்று சுழற்சி மழை கொடுத்துக் கொண்டிருக்கும். மாலை இரவு மழை பொழிவு கொடுத்துக் கொண்டிருக்கும். அதற்கு பிறகு 10ஆம் தேதி வங்கக்கடலுக்கு அந்தமான் பகுதிக்கு ஒரு நிகழ்வு வந்து அது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கும். அது 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நல்லதொரு மழைப்பொழிவை, வலிமையான ஒரு மழைப்பொழிவை 15, 16 தேதிகளில் கொடுக்கும். ஆக 16ஆம் தேதிக்குள், நவம்பர் 16க்குள் 2 நிகழ்வு. ஒன்று, மியான்மரில் இருந்து தமிழ்நாடு வரக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி, அதாவது கீழடுக்கு சுழற்சியாக மாறிவிடும். அடுத்ததாக வருவது 10, 12ஆம் தேதிக்கு மேல் 16ஆம் தேதிக்குள் வரக்கூடிய வலிமையான நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை தரும். அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வு வளர தொடங்கிவிடும். இடைக்காலம் ஒரு இடைவெளி தான், கொஞ்சம் தீவிரம் குறைவுதான், அதுவும் நல்ல மழைப்பொழிவை தந்துவிடும். அனைத்து பகுதிகளுக்கும் காற்று பகுதி கூட தந்துவிடும் வரக்கூடிய 6, 7 தேதிகள் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை மாறுதலுக்குட்பட்டது. மாற்றங்கள் அறிந்து நீங்கள் விவசாயம் செய்திட வேண்டும். மாலை திடீரென்று மழை கூட வாய்ப்பு வரலாம். அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மாலை அறிக்கையும் கேட்டு, நாளை காலை அறிக்கையும் கேட்டு வரக்கூடிய நாட்களில் என்றைக்கும் 2 அறிக்கையில ஒரு 5 நிமிடம் செலவு செய்து உங்களுடைய வேளாண் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அனைத்து பணியும் திட்டமிட்டு லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான், உங்களுடைய லாபத்திற்காக நான், அதை புரிந்து உணர்ந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.